சரி இருங்க பார்க்கலாம். எங்க ஓபன் ஆகுது? அட்டாச்மெண்ட்ஸ் தோ இங்க இருக்கா? உங்களுக்கு ஒயிட் போர்டு ஓபன் ஆச்சாப்பா? ஓபன் ஆகுதா? யாருக்கு தெரியல? சார் ஒரு நிமிஷம் சார். சரி பரவாயில்ல விடுங்க, நான் பிரசன்ட் ஸ்கிரீன்லயே தரேன். பரவாயில்ல பாருங்க, பிரசன்ட் ஸ்கிரீன்லயே தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோட் ஆயிடுச்சு சார் ஜாம்போ. சரிப்பா சரிப்பா, சார் எனக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சு சார். டவுன்லோட் ஆகாதவங்களுக்கு நான் ஓபன்லயே தரேன் நான். சரியா, ஒன்றும் பிரச்சனை சார் ஆனால் சொல்லுது unable to access files சொல்லுது சார். சரிப்பா, ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுப்பா. நான் பிரசன்ட் ஸ்கிரீன் தரேன்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, நான் பிரசன்ட் ஸ்கிரீன் தரேன், உங்களுக்கு பிரசன்ட் ஸ்கிரீன்லயே உள்ள தெரியும் இல்லையா? எல்லாம் ஒன்று பண்ணலாம், நான் பிரசன்ட் ஸ்கிரீன் தரேன், இருங்க வரேன். ஜாம்போர்டு வேணா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பிரசன்ட் ஸ்கிரீன் தரேன். சரி, இது தெரியுதா? ஹா சார் தெரியுது சார். ஓகே, போதும், அது போதும். எஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் இதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம. சரியா, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பார்த்தோம். இப்போ டைரக்டா உள்ள வருவோம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா சுகர் கேன் ஜூஸ் இல்லையா? இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சுகர் கேன் ஜூஸ்னு என்னது? ஃபர்ஸ்ட் சுகர் கேன் எடுப்பாங்க. இதை நம்ம வீட்டில் அம்மா பண்ணுவாங்க. குலோப் ஜாமுன் போட்டிருக்காங்களா அம்மா வீட்டில்? சில நாள் குலோப் ஜாமுன் போட்டு எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வெளில எடுத்து வச்சாங்கன்னா அப்படியே ஒயிட் கலர்ல மாறிடும். குலோப் ஜாமுனும் உள்ள ஒயிட் கலர்ல அப்படியே கிறிஸ்டலா மாறிடும். பார்த்துருக்கியா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு 4-5 டீஸ்பூன் சுகர் விட்டு கொதிக்க வை. ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் 10 நிமிஷத்துல. கரைஞ்சு போனோம்னா ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா? அதான் ஹீட் அண்ட் கூல். சுகர் கேன் ஜூஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. சுகர் கேன் ஜூஸ் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் நம்ம புளியிற மாதிரி புளிஞ்சுப்பாங்க. புளிஞ்சு எடுத்து ஹீட் பண்ணி கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, குலோப் ஜாமுன் காய்ச்சும் போது பதன்னு ஒன்று சொல்லி இப்படி எடுத்து பார்ப்பாங்க இல்லையா? அப்படி லிக்விடா இருக்கணும் இல்லையா? அப்படி ஆயிட்டா அது அது இதா மாறாது, ஒயிட் கலரா மாறாது, அப்படியே டார்க் கலர்ல சிறப்பு லிக்விட்னு சொல்லுவாங்க. நமக்கு சர்பத்துன்னு ஒன்று போட்டு கொடுப்பாங்கல்ல, ஒன்று வச்சிருப்பான் தெரியுமா அப்படியே இல்லையா? அதான் டார்க் கலர் சிறப்பு லிக்விட். புரிஞ்சா இல்லையா? ஸோ அதுதான் நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்க, டார்க் கலர் சிறப்பு லிக்விட் அப்படின்னு. ஏன் டிஸ்பிளே 2ல இல்லையா? ஓகே, டிஸ்பிளே 2 வந்துச்சு. அது சரி சரி. என்னப்பா இது? வர 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 நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். போர்டு எடுத்தேன். ஓகே, எஸ் எஸ், அதான் டார்க் மொலாசஸ், டார்க் கலர் சிறப்பு லிக்விட் இல்லையா? ஸோ இதான் மொலாசஸ் டார்க் கலர் சிறப்பு லிக்விட். நான் ரவுண்ட் பண்ற தெரியுதாப்பா? நான் எங்க வந்துட்டு இருக்கேன்னு ரவுண்ட் பண்ணுவேன் இல்ல, இங்கதான் பேசிட்டு இருக்கோம், நம்ம இதுதான் பேசுறோம். சரியா? ஸோ இதுதான் பேசிட்டு இருக்கோம். சரி, என்னோட இமேஜ் மறைச்சிச்சுன்னா சொல்லு, அந்த சைடு நான் தள்ளிக்கிறேன். ஸோ மொலாசஸ் இல்ல, என்னோட இமேஜ் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். மொலாசஸ் டார்க் கலர் சிரப் லிக்விட் contains 30% sucrose. contains எவ்வளவு? 30% sucrose. சுக்ரோஸ்னா என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் மீன் பை சுக்ரோஸ் தெரியுமா சார்? பவுடர் ஃபார்மா இருக்கும் சார். என்னப்பா சார்? சுகர் பவுடர் ஃபார்மா இருக்கும் சார். சுகர் பவுடர் ஃபார்மா இருக்கும் சார். அதிகமா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அதை ஆட் பண்ணுவாங்க சார். அதிகமா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. எஸ், அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, அப்படியே போர்டை இதுல பாத்துக்கிட்டே இருங்க. டிஸ்பிளே 1ல காமிக்கிறேன்.
ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தா என்னமோ எங்கேயோ பிரச்சனை பண்ணுது. டிஸ்பிளே 2 எடுத்துக்க மாட்டேங்குது, டிஸ்பிளே 1 எடுத்துக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கரெக்டா வருதாப்பா? வரல? ஏதோ இல்ல சார். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சம்திங் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க. இதான் சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர். தெரியுதா? இதான் சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதை சொல்லலாம் இல்ல இதை சொல்லலாம். தெரியுதா? திஸ் இஸ் சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஒவ்வொரு கார்னர்லயும் என்ன இருக்கு? கார்பன் இருக்கிறதா அர்த்தம். இங்க பாரு, இந்த இடத்துல ஓ அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது குளுக்கோஸ், ரைட் சைட்ல இருக்கிறது ஃப்ரக்டோஸ். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் கார்பன் இருக்கு. இந்த ஒவ்வொரு கார்னர்லயும் கார்பன் இருக்கு. இங்க ஒரு கார்பன், மேல ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன். சோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. CH2OH CH2OH ஃபர்ஸ்ட் 3 ஒண்ணா வருது, 4 ஒண்ணா வருது. இந்த இடத்துல மாறிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல மாறிடுச்சு பாருங்க இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துரும். இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துரும் இல்லையா? சோ ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. சோ சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர் வேணா நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சோ சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர் வேணா நான் போட்டு காமிக்கிறேன். அந்த பெரிய விஷயமா போட்டு காமிச்சிருவாங்க. இதை போட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு படிச்சுட்டு இது படிக்க போட்டோமா இல்லையா? சோ C double bond O H, C double bond O H. so C 1 2 3 4 5 6 இல்லையா? 1 2 3 4 5 6. எப்ப நல்லா பிஸியா இருக்கணும் அப்பதான் அந்த தீயை கொண்டாந்து வைப்பாங்க. சரி, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H இல்லையா? OH மட்டும் அட்டாச் பண்ணா போதும், நீங்க H போட்டுக்கலாம் இல்லையா? சோ ஒரு OH இங்க வரும், ஒரு OH இந்த பக்கம் வரும், அப்புறம் 3 OH இங்க வரும். அவ்வளவுதான். 3 ரிங் போட்டுறோம், மேல H வரணும். திஸ் இஸ் ஃப்ரக்டோஸ். இதுவா CH2. அப்ப இந்த பக்கம் ஒரு H, இங்க 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 ஒரு H. எங்க எத்தனை C இருக்கு பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். C6. என்னப்பா சத்தத்தை காணோம்? எவ்வளவு, எத்தனை கார்பன், எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? அதை கவுண்ட் பண்றது கூட கஷ்டமா? சார் கார்பன் 6 இருக்கு சார், ஹைட்ரஜன் 12 இருக்கு சார், ஹைட்ரஜன் 12 சார். ஓ ஆக்ஸிஜன் 6 இருக்கு சார். எஸ் கார்பன் கார்பன் 6 இருக்கு சார், ஹைட்ரஜன் 12 சார், ஆக்ஸிஜன் 6 சார். ஏன் இவ்வளவு நேரம்? அதுக்கு இவ்வளவு நேரம்? சோ திஸ் இஸ் நோன் அஸ் இல்லையா? சோ இப்படி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். இதான் குளுக்கோஸ். இதான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இதான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். ஃப்ரக்டோஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃப்ரக்டோஸ் அப்படியே மேல இருக்கிற அந்த ரெண்டு லேயரை மாத்திட்டா போதும். CH2OH போட்டினா போதும், ஃபர்ஸ்ட் ஃப்ரக்டோஸ் வந்துடும் இல்லையா? இங்க பாருங்க, மேல ஒரு CH2OH, அப்படியே 1 3 4 5 6, இந்த இடத்துல C டபுள் பாண்ட். அவ்வளவுதான். சோ OH H அப்படியே இங்க வர மாதிரியே வரும். இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H, அப்புறம் இந்த ரெண்டு OH, இந்த ரெண்டு OH, இந்த பக்கம் H, இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH H, இந்த பக்கம் H. எப்படி எழுதலாம்னா CH2OH CO, CHOH,
CHOH, CHOH, 1 2 3 4 5 6 CHOH. இதுக்கு பேர் தான் ஃப்ரக்டோஸ். இது குளுக்கோஸ், இது ஃப்ரக்டோஸ். ரெண்டு எங்க டிஃபர் ஆயிருக்கு? சோ இந்த இடத்துல ஆல்டிஹைட் குரூப், இதுக்கு பேர் ஆல்டிஹைட் குரூப். இந்த இடத்துல ரெண்டுமே ஆல்கஹால் குரூப். மேலே கீழே ஆல்கஹால், அங்க கீட்டோன் குரூப். இங்க கீட்டோன், இங்க ஆல்கஹால், இங்க ஆல்கஹால், இங்க கீட்டோன் குரூப் வந்து. கீட்டோன் குரூப் வந்தா அது ஃப்ரக்டோஸ். ரெண்டு ஃபார்முலாவும் இதுவும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, C6H12O6, C6H12O6. ஃப்ரக்டோஸ் சாப்பிட்டா சுகர் வராது, குளுக்கோஸ் சாப்பிட்டா சுகர் வரும். வித்தியாசம் அவ்வளவுதான். இதுதான் CH2OH. ஒண்ணு இல்லப்பா, இந்த OH இருக்கு தெரியுமா? இப்ப இந்த OH ல இந்த H தூக்கிட்டு இந்த H2O தூக்கிட்டு நடுவுல வர OH போடு. இதான் சுக்ரோஸ். இந்த பாண்ட உடைக்கிறதா சார் நம்ம வேலை. இந்த பாண்ட உடைச்சு இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH. சரி, இந்த பாண்ட் இப்படி இருக்கும். இப்படி வந்துருக்கும் பாண்டு இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஓடு. இந்த பாண்டை பிரிச்சு இந்த பக்கம் ஒரு H, இந்த பக்கம் ஒரு H போட்டு அப்படி ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் குளுக்கோஸ், இந்த பக்கம் ஃப்ரக்டோஸ் இல்லையா? சோ ரெண்டு இது ஒன்னோட ஒண்ணு இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்படி ஒன்னோட ஒண்ணு இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த பாண்டை உடைச்சு ஒரு பக்கம் H, இன்னொரு பக்கம் சரி இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H போட்டு ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டோம்னா இது குளுக்கோஸ் ஆகிட்டு, இது ஃப்ரக்டோஸ் ஆகிட்டு. அவ்வளவுதான். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இப்படி ரெண்டா உடைச்சு இத சுக்ரோஸாவும் இத ஃப்ரக்டோஸாவும் பிரிக்க போறோம். இதுதான் இதோட வேலை. இதான் மீனிங். சரியா? எஸ். இப்ப பாரு, yes, இதான் டார்க் கலர் சிரப்டி லிக்விட் contain 30% சுக்ரோஸ். 30% சுக்ரோஸ்னா நீ 1000 லிட்டர் எடுத்தோம்னா 1000 லிட்டர் வாட்டர் எடுத்தோம்னா இப்போ 1000 லிட்டர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1000 லிட்டர் எடுத்தோம்னா இதுல 300 லிட்டர் தான் என்ன இருக்கும்? சுக்ரோஸ் இருக்கும். 300 லிட்டர் தான் சுக்ரோஸ் இருக்கும். மீதி இருக்கிற 700 லிட்டர் வாட்டர் தான் இருக்கும். மீதி இருக்கிற இந்த 300 லிட்டர் சுக்ரோஸ் இருக்கும். அப்படி சுக்ரோஸ் இருந்தா அதுக்கு பேரு தான் கான்செப்ட் இருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்க? 30% சுக்ரோஸ். 30% சுக்ரோஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றோம்? சுகர் கேன் ஜூஸ் குடுக்குறோம், நல்லா ஹீட் பண்ணி கூல் பண்றோம். எனக்கு ஒரு டார்க் கலர் சிரப்பி லிக்விட் கிடைக்கும். சர்பத் கடையில சர்பத் போடுறதுக்கு ஒன்று தனியா வச்சிருப்போம். இந்த நன்னாரி சர்பத்து வாங்குவீங்க கடையில தெரியுமா? அது நன்னாரின்னு ஒன்று விற்பாங்க. நன்னாரி சர்பத்துன்னு சொல்லி விற்பாங்க இல்லையா? சர்பத்து பேர் நன்னாரி சர்பத்துன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்க பாட்டில் விற்பாங்க, ஜூஸ் மாதிரி. சர்பத் கடையில தான் போடுவாங்க. அந்த டார்க் கலர் சிரப்பி லிக்விட் கூட நன்னாரின்னு ஒரு இது இருக்கும், ஒரு செடி இருக்கும். அந்த விதை இது வேர் இருக்கும். அந்த வேரை வந்து உள்ள போட்டு கொதிக்க வைப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் டார்க் கலர் சிரப்பி லிக்விட். அது இருக்கிறது ஃபுல்லாவே சிரப்பி லிக்விட் தான். எஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க. டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இதை டைல்யூட் பண்ண போறோம். 8 to 10% நிறைய வாட்டர் சேர்க்கணும். நிறைய வாட்டர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆட் பண்ணா அதுல 8% தான் சுகர் இருக்கும். மீதி 92% என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். லைட்டா இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணணும். அதான் மொலாசஸ் பிளஸ் வாட்டர். கான்சென்ட்ரேஷன் brings to என்ன கொடுத்துருக்காங்க? கான்சென்ட்ரேஷன் brings to இல்லையா? கான்சென்ட்ரேஷன் brings to என்ன பண்றாங்க? 8 to 10% ஆஃப் சுகர். 8 to 10% ஆஃப் சுகர். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பண்றோம். சரி சார், எல்லாம் ஓகே. ஒரு பொருள் வீணா போயிடும் சீக்கிரமா. நம்ம வீட்டுல செஞ்சாங்கன்னு இப்ப இதே பாருங்க, பாக்ஸ் எல்லாம் அடிச்சு விற்கிறாங்க. அந்த பொருள் வீணா போறது இல்ல. ஏன் வீணா போறது இல்ல தெரியுமா? ஆனா அதை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்ன்றாங்க. ஏன்? அதோட pH லெவல 4 to 5 கொண்டாந்து வைப்பாங்க. உங்க புக்ல இங்க அதெல்லாம் போடல. pH லெவல் அப்படின்னா
அசிடிக் லெவல். அப்பதான் தேவையில்லாத அந்த என்ன சொல்லுவாங்க, கெட்டு போறதுக்கு என்ன தேவையில்லை, அந்த வைரஸ் பாக்டீரியா எல்லாம் அழிச்சிடும். அந்த வைரஸ் தேவையில்லாத பாக்டீரியா எல்லாம் இருந்ததுன்னா அந்த பொருள் சீக்கிரம் வீணா போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் உள்ள வர விட மாட்டாங்க. அதெல்லாம் வர விடாம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் நைட்ரஜன், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக pH லெவலை வந்து 4 to 5 மெயின்டைன் பண்ணுவாங்க. அது என்ன சார் pH லெவல்னா, ஆசிடிட்டி. ஊறுகாய் இருக்கு இல்லையா, ஊறுகாய் வச்சு அப்படி தாங்கலன்னா ஒரு சோர் டேஸ்ட் வரும் தெரியுமா, அதான் பர்னிங் டேஸ்ட். அதான் பர்னிங் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு சோர் டேஸ்ட் வரும். ஊறுகாய் இருக்குல்ல, ஊறுகாய் எல்லாத்தையும் பார்ப்போம். வினிகர் பார்த்துருக்கியா, வினிகர்ல பாக்குற இல்லையா, சோ அதே மாதிரி இருக்கிறது தான். சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வந்து pH லெவலை கம்மி பண்றது. ரெண்டாவது ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணா என்ன, ஈஸ்ட் எதுக்காக ஆட் பண்றோம், இப்ப தயிர் வரும், அடுத்த நாள் தயிர் புளிச்சு போகுது. இப்ப நீ புரோட்டா பண்றாங்க, மற்றதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உப்பி வரதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஈஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இந்த பேக்கரியில பண்ண இந்த பிரெட் எல்லாம் பண்ணதுக்காக போடுவாங்க. என்ன போடுவாங்க, ஈஸ்ட்னு போடுவாங்க. ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா மூணு என்சைம்ஸ் இருக்கும். இன்வெர்டேஸ், ஜைமேஸ் அண்ட் மால்டேஸ் அப்படின்னு 3 இருக்கு. இதுல அந்த 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ மூணு யூஸ்வலா பாத்தீங்கன்னா 3 இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டேஸ், ஈஸ்ட்ல இருக்கும். நம்ம ஈஸ்ட் பாத்திருக்கீங்களா இல்லையா. சோ ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க, ஈஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து அந்த ஹாட் வாட்டர்ல லைட்டா ஈஸ்ட் தூக்கி போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதான் நீ மைதா மாவுல கலந்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சு இல்லையா, நிறைய CO2 உள்ள பாவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சோ அப்படி உப்பி வரும்போது மேல அதுக்கு அந்த ஈஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 என்சைம்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்சைம் இன்வெர்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும் இல்லையா. அடுத்தது பாத்தீங்கன்னா மால்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். உங்க கதையில ஒரு கதையை மறைச்சிட்டாங்க அவங்க, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அவனது. இன்னொன்னு வந்து ஜைமேஸ். 3 டைப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கும் ஈஸ்ட்ல இல்லையா. 3 டைப் ஆஃப் என்சைம்ஸ், ஜைமேஸ், மால்டேஸ், இன்வெர்டேஸ், மால்டேஸ் அண்ட் ஜைமேஸ். இந்த மால்டேஸோட வேலை என்ன தெரியுமா, சோ ரொம்ப தேவையில்லாம ரொம்ப தயிர் புளிக்க கூடாது. ரொம்ப தயிர் புளிச்சா ஒரு மாதிரி இதாயிடும் தெரியுமா. இந்த புளிக்காம இருக்கிறதுக்காக மெயின்டைன் பண்றது தான் மால்டேஸோட வேலை. அது நம்ம வேணா எடுத்துக்கலாம், வேணா வச்சுப்பாங்க. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டாவது இந்த ஈஸ்ட் இல்லாம ஈஸ்ட் வந்து என்ன, அது வளர்ந்துட்டே இருக்கணும். ஈஸ்ட் கம்மியாக கூடாது, அதுக்கு ஃபுட்டு தேவை. அந்த ஃபுட்டுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அமோனியம் சல்பேட் ஆர் அமோனியம் பாஸ்பேட்டை ஆட் பண்றாங்க. எதுக்குன்னா, ஃபுட் ஃபார் ஈஸ்ட் சாப்பிட்டு வளரணும். ஈஸ்ட் எந்த அளவுக்கு சாப்பிட்டு வளருதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன, அந்த 3 என்சைம் நமக்கு அதிகமாகும். அந்த என்சைம் தான் உடைக்கும். இந்த சுக்ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த சுக்ரோஸை குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் பிரேக் பண்ணும். அந்த பெரிய செயினை பிரேக் பண்ற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு, அந்த இன்வெர்டேஸ்க்கு இருக்கு. அப்ப இன்வெர்டேஸ் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அழிஞ்சிடாம இருக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமோனியம் சல்பேட்டும் அமோனியம் பாஸ்பேட்டும் ஆட் பண்றாங்க. எதுக்கு அந்த அமோனியம் சல்பேட் அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்றோம், ஃபுட் ஃபார் ஈஸ்ட். எதுக்கு, ஈஸ்டோட ஃபுட். செகண்ட் ஒரு திங், bring pH to 4.5%. pH ஓட வேல்யூ 4ல இருந்து 6 வரைக்கும் கொண்டு வரும். அப்படி கொண்டு வரலன்னா அந்த பொருள் வீணா போய் நாத்த முடிச்சு குப்பையில போட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி போக கூடாது. ஏன்னா இவங்க எத்தனை 3 நாள் வச்சிருப்பாங்க இந்த பொருளை. 3 நாள் இந்த பொருள் என்ன ஆகக்கூடாது, வீணாகக்கூடாது. சாப்பிட்ற பொருள் இருந்தா மத்தெல்லாம் என்ன ஆயிடும், சீக்கிரம் வீணா போயிடுமா இல்லையா. ஒண்ணு இல்லை, நீ சுகர் கேன் ஜூஸ் கடையில வாங்கிட்டு வா, அப்படியே வச்சு வச்சு நைட்டுக்குள்ள குடிச்சிரு, மறுநாள் எழுந்து பாரு, அதனால வீணா போயிடும். மோந்து பாரு, நீ சுகர் கேன் ஜூஸ் இப்பயே உனக்கு கிடைக்கும்ல, சோ இருக்காது, வீணா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும், அப்ப அது வீணா போகாம இருக்கிறதுக்காகத்தான் என்ன பண்றோம், சோ pH லெவல் 4 to 6 கொண்டு வரணும். இது கூட ஒன்னு ஆட் பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேட் H2SO4, லைட்டா 2 டாப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டாங்க, விட்டுருங்க. ஆனா அமோனியம் சல்பேட் அமோனியம் பாஸ்பேட் இது ரெண்டுமே தேவையில்லாம வீணா போகாம தடுக்கும். pH லெவலையும் கம்மி பண்ணும், ஃபுட்டுக்கு ஈஸ்ட் வந்து ஃபுட்டா வரும். ரெண்டுமே செய்யும், அமோனியம் பாஸ்பேட் அண்ட் அமோனியம் சல்பேட். ஓகே, டேக்கன் இன் ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ஸ். ஃபெர்மெண்டேஷன் டேங்க்னா என்னது, நான் போட்டுருக்கேன் அந்த மாதிரி பெருசா இருக்கும். நம்ம ரூம் சைஸுக்கு இருக்கும், ஒவ்வொரு டேங்க் என்ன சைஸ் இருக்கும், நம்ம ரூம் சைஸுக்கு இருக்கும் ஃபெர்மெண்டேஷன் டேங்க். காமிக்க பாருங்க.
பழைய காலத்து ஃபெர்மெண்டேஷன் டேங்க் வேற, இப்ப இருக்கிற ஃபெர்மெண்டேஷன் டேங்க் வேற. வேணா இப்ப இருக்கிற ஃபெர்மெண்டேஷன் டேங்கே காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்ப இருக்கிற ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ஸ். சரியா? இங்க பாருங்க, போரஸ் வந்து இங்க வச்சிருப்பாங்க, பழசுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வச்சிருப்பாங்க இல்லையா? fermentation tanks in older days. இங்க பாரு, இதான் fermentation tanks. இது பழைய காலத்து fermentation tanks. இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். சரியா? இதான் ferment. இது கீழே என்ன பண்ணுவாங்கன்னா முட்டு வச்சிருவாங்க, முட்டு வச்சு உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், மைன்யூட் போரஸ் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ்குள்ள வச்சிருப்பாங்க. சோ இந்த டேங்க்கு பேரு தான் ஃபெர்மெண்டேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ இது நீ பாக்குறதெல்லாம் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்ல, இப்ப இருக்கிற ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ஸ். இதெல்லாம் இப்ப இருக்கிற ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ஸ். ஓகே, நம்ம இப்போ பொசிஷனுக்கு வந்துக்கலாம். போதும் இது. எஸ், எஸ் சார். டேஸ்டுக்கும் ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க சார். டேஸ்ட்ல ஈஸ்ட் ஆட் பண்றது இல்லப்பா. பிரெட் எல்லாம் இருக்குல்ல, பிரெட்டுக்கு நடுவுல ஓட்டையா இருக்கும், பாத்திருக்கியா? பிரெட்டுக்கு நடுவுல அங்க ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸ் வந்து என்னது? CO2. அந்த இடத்துல ஏர கொண்டாந்து வைக்கிறது அந்த ஈஸ்டோட வேலை. அந்த நொதிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணும்? CO2 மாலிக்யூல்ஸ் அங்க ஸ்டோர் பண்ணிக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, ரொம்ப ஈஸ்ட் அதிகமா வளர விடக்கூடாது, சீக்கிரம் வளர விட்டா வீணா போயிடும். சரி, அதுல வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட நைட்ரேட் மோலாசஸ் ஈஸ்டையும் ஆட் பண்ணி டெம்பரேச்சரை 303 கெல்வின். 303 கெல்வின்னா 30. என்னப்பா சார்? ஜாம் போர்டு வரல சார். ஜாம் போர்டு இல்லையா? ஆ, 30 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா? 30 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துட்டு 30 டிகிரி சென்டிகிரேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 டிகிரி சென்டிகிரேட்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்பாங்க. கெப்ட் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்பாங்க. நல்லா கவனி, 30 டிகிரி சென்டிகிரேட்ஸ்ல கெப்ட் ஃபியூ டேஸ் இல்லையா? கெப்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னா இப்ப ஒண்ணு கிடையாது, இதுக்கு மட்டும் ஒரு வேல்யூ இருக்குப்பா. இத நீ 10 வருஷம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, 10 இயர்ஸ் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. இப்ப ஒண்ணும் இல்ல, சில பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும், புரியுதா? என்னது? தண்ணி அடிக்கிற பாட்டில் தான் இல்லையா? இந்த கடையில போய் வாங்கினீங்கன்னா, நார்மலா வாங்கினீங்கன்னா 1 லிட்டர் 1000 ரூபாய் வச்சுக்க. எவ்வளவுன்னு தெரியல, தெரிஞ்சாதான் தெரியும். சரி, 1000 ரூபாய் 1500 வச்சுக்க, எனக்கு தெரியல கரெக்டா. யாருக்கா தெரியுமா குவார்டர் ரேட் என்ன, ஃபுல் ரேட் என்னன்னு? சரி, இப்ப சப்போஸ் இத 10 வருஷம் வச்சிருந்தா அந்த ரேட் எவ்வளவு தெரியுமா வரும்? 20,000 25,000 வரும் இல்லையா? 20,000 25,000 வரும் ஒரு பாட்டிலோட ரேட். இதே ஒரு 50 வருஷம் வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, 50 இயர்ஸ் வச்சிருந்தான்னு வச்சுக்கோ. எங்க அப்பாவோட கேனல் ஒருத்தர் இருக்காரு, அதாவது எங்க அப்பா ஆர்மி தானே, ஒரு லெப்டினன்ட் கேனல் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்கிட்ட சொல்லுவார், ஒரு பாட்டில் வச்சிருந்தா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், தெரியுது 50 இயர்ஸ் ஓல்டு பாட்டில் அப்படிப்பாரு. அந்த பாட்டிலோட இன்னைக்கு ரேட் 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. அப்ப 50 வருஷமா அதை வச்சிருக்காங்க அப்படியே சாப்பிடாம. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து என்னவாகும்? அதோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும். ஆல்கஹாலுக்கு மட்டும் நோ எக்ஸ்பைரி டேட். ஏன் தெரியுமா? நீதான் எக்ஸ்பைரி டேட், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அது எக்ஸ்பைரி டேட் யாருக்கு? அது உனக்கு தான் எக்ஸ்பைரி டேட். சரி, இட் ஹஸ் நோ எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எந்த அளவுக்கு நீ பல சாகுதோ ஆக ஆக அந்த அளவுக்கு உனக்கு என்னது, உனக்கு அந்த அளவுக்கு அதுக்கு காசு அதிகம். சரி விடுங்க, நல்லதுல. சோ அதனால கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த சுக்ரோஸ் இந்த வாட்டர் கூட சேர்ந்து இந்த ஸ்வீட்டோட H22 குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாறும். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இப்ப என்ன பண்ணுவாங்க? திருப்பி அதுல இன்னும் சைனேஷன் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அது வந்து எத்தில் ஆல்கஹாலாவும் CO2 மாறிடும். அந்த சைனேஷன் ஒண்ணு இருக்கும்.
இட்ஸ் கன்வெர்ட்டட் அகைன் இன்டு எத்தில் ஆல்கஹால் இல்லையா? சோ திரும்ப ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. சுகர் கேன் ஜூஸ் இருக்கு, அதுல ஹீட் பண்ணி கூல் பண்றாங்க 30% சுக்ரோஸ், அது டைல்யூட் பண்றாங்க 8 to 10% கொண்டு வராங்க. அது கூட வந்து என்ன பண்றாங்க, அம்மோனியம் சல்பேட் அம்மோனியம் பாஸ்பேட் ஆட் பண்றாங்க. ஏன்னா ஃபுட் ஃபார் ஈஸ்ட் இல்லையா? அப்புறம் ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல எடுக்கறாங்க, டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்காங்க. சோ அதுல ஈஸ்ட்ல இருக்கிற இன்வெர்டேஸ்ன்ற என்சைம் என்ன பண்ணுதுன்னா அந்த சுக்ரோஸை ரெண்டா பிரேக் பண்ணுது, குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் பிரேக் பண்ணுது. இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அதே ஈஸ்ட்ல சைனேஸ்னு ஒன்னு இருக்கும், அது என்ன பண்ணும், குளுக்கோஸா மாறின உடனே அதை திரும்ப எத்தில் ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாத்துது. எத்தில் ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன பண்ணலாம் இங்க பாரு. சோ CH2OH ஓகேவா, CH2OH இப்போ என்ன ஆகும், இங்க இந்த H2O வெளில போகும் இல்லையா? CH2OH இங்க பாரு, CH2OH இப்படி இருக்கும். அப்ப இங்க ஒரு எத்தில் ஆல்கஹால், இங்க ஒரு எத்தில் ஆல்கஹால் வரும், யார் இங்க ஒரு எத்தில் ஆல்கஹால் CH2OH. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் H2O and CO2 ஆ மாறும். இத போட்டா லேட் ஆகும், இதுக்கு தனி எக்ஸ்பெரிமென்ட் இருக்கு, 2 பேஜ் போடும். இது நான் எப்படி பிரியுதுன்னு போட்டேன்னா இந்த ரெண்டு தான் CH2OH ஆ மாறும். இது ரெண்டு எத்தில் ஆல்கஹாலா மாறிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் CO2 and என்னவா மாறிடும், H2O ஆ மாறிடும் இல்லையா? மாறி உனக்கு எத்தில் ஆல்கஹால் and கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். எத்தில் ஆல்கஹால் and கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சரி, இப்போ அதுதான் என்ன பண்றாங்க, it contains 8 to 12% ethanol, it called wash. இது எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க, நீ கையில டெய்லி போய் கையை விட்டு விட்டு கழுவுறீங்க, அது வாஷ். அதுக்கு பேரு ஹேண்ட் சானிடைசர் கிடையாது, புரியுதா? ஒண்ணு ஏமாத்துறாங்க. எல்லா கடையிலயும் வச்சிருப்பாங்க தெரியுமா, அங்க ப்ளூ கலர்ல, அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும், ஒரு ப்ளூ கலர்ல இருக்குல்ல வாஷ், அந்த கலர்ல தான் சார் இருக்கும், வேற கலர்ல இருக்காது சார் அது. So அதுக்கு பேர் வாஷ். It contains only 10 to 12% ethanol. 10 to 12% ethanol. ஒண்ணும் தேவையில்லை, ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி அது கூட ஒரு 10 லிட்டர் ஆட் பண்ணு. 1 லிட்டர் குவார்டர் பாட்டில் 250 ml, 10 into 250 வாஷ் எத்தனை பர்சன்டேஜ், 12 to 18%. இந்த 5 டைம் போடு, அந்த மாதிரி குவார்டர் பாட்டில் மாதிரி 5 டைம் தண்ணி ஊத்தி குவார்டர் பாட்டில் உள்ள விட்டு கலக்கினீங்கன்னா அந்த கலர் உனக்கு வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை நீ வித்தினா அதை விட ஜாஸ்தி கட்டி வித்துடலாம் இல்லையா? நம்ம கையை உள்ள விட்டு கழுவிக்கலாம், கேட்டா தட் இஸ் வாஷ் இல்லையா? ப்ளூ கலர்ல இருக்கு, அது பேர் ஹேண்ட் சானிடைசர்லாம் கிடையாது. அது கூட என்ன செய்யுமா பண்ணுவா, 2 டெட்டால் 2 டிராப் ஊத்திக்கணுமா, ஒரு எசன்ஸ் ஏதாவது 2 எசன்ஸ் ஊத்திக்கணுமா, பென்சின் ஒரு 2 டிராப் சேர்த்து கேட்டா ஹேண்ட் சானிடைசர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மள ஏமாத்திடுறோம். நல்லா தண்ணியா இருக்கும், பாத்திருக்கியா? தண்ணியா தான் இருக்கும், கையை விட்டு உள்ள வச்சுன்னா அப்படியே தண்ணியா ஊத்தணும், நல்லா தெரியும் உனக்கு. அதுதான் வாஷ் தான், அது வேற எதுவுமே கிடையாது சத்தியமா. சரி, இன்னும் கொஞ்சம் இடத்துல இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட் இடத்துல வச்சிருக்கோம் தெரியுமா, இதுதான் it is rectified spirit. fractional distillation காலையில போட்டு காமிச்சனா fractional distillation எப்படின்னு. சோ என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் வச்சு திரும்ப என்ன பண்ணுவாங்க, வாட்டர் தனியா எத்தனால் தனியா பிரிப்பாங்க. அதுல 95.5% எத்தனால் இருக்கும். இதுக்கு பேர் தான் rectified spirit. இதுதான் டாக்டர் ஊசி போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்னா இப்பதான் டாக்டர் வந்து யூஸ் அண்ட் த்ரோ முன்னாடி, இப்ப யூஸ் அண்ட் த்ரோ தான். இப்பயே சம்டைம்ஸ் டாக்டர் ஊசி போறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் எடுத்து தடவை பாத்திருக்கியா இல்லையா? அது என்ன தெரியுமா, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். அதுதான் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு தடவை நினைச்சு ஒரு தடவை பண்ணுவார் இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, அதுதான் டைரக்ட் ஆல்கஹால். நம்ம கிட்ட கிடைக்கிற ஆல்கஹால் 90, கடையில கிடைக்கிற ஆல்கஹால் 98% பியூர். எத்தனை பர்சன்டேஜ்? 98% பியூர். இது 95.5% பியூர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. 98% பியூர். சரியா? அதையும் தண்ணி கலக்கிறானோ என்ன கலக்கிறானோ யாருக்கு தெரியும். சரி, அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்ட திரும்ப ரிஃப்ளெக்ஸ் ஓவர் ஏ குயிக் லைன். இங்கதான் இருக்கு, ரிஃப்ளெக்ஸ் ஓவர் ஏ குயிக் லைன்.
பாருங்க, இதான் குயிக் லைன். இது உள்ள வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இதே தப்பு தான் பாருங்க. குயிக் லைன் வச்சு பண்ணல, இது வேற மெத்தட். இதுதான் குயிக் லைன். இது குயிக் லைன் இல்ல, இது ஃபிராக்ஷன் டிஸ்டிலேஷன் தான். இத ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்க அவ்வளவுதான். The solvent here is water, but it could easily done by restricting the gas flow via the gas tap. In other words, condense, dropping back down into the continuously boiling reaction mixture. The reaction mixture is now being heated under reflux, and this can continue indefinitely. As long as the condenser is kept cold by the continuously flowing cold water, no solvent will be lost. It will be constantly recycled. இதான் நம்ம பார்த்ததுதான். இதுக்கு ஒரு டிஃபரெண்ட் பாருங்க. அதுல வந்து டியூபை நம்ம இப்படி பிடிச்சி வச்சிருப்போம். இதுல டியூபை ஸ்ட்ரைட்டா வச்சிருவாங்க. உள்ளே அந்த குயிக் லைன் வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருவாங்க. இல்லையா? இத ரிஃப்ளக்ஸ் குயிக் லைன் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த குயிக் லைன் என்ன பண்ணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணி, வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் குயிக் லைன். இல்லையா? குயிக் லைன் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன வாட்டர் இருக்கோ அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணி, எப்படி அப்சர்வ் பண்ணீங்க தெரியுமா? அப்சர்வ் பண்ணி இப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சிருவாங்க, தனியா பிரிக்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனை படுக்க வச்சிருப்பாங்க. இதுல படுக்க வைக்கல பாருங்க, இதுல ஸ்ட்ரைட்டா மேல நீட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதான் இப்படி நேரா வச்சிருவாங்க. இத ஸ்ட்ரைட்டா வச்சு இதுல குயிக் லைன் உள்ள ஆட் பண்ணிடுவாங்க. இது உள்ள குயிக் லைன் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இந்த குயிக் லைன் ஆட் பண்ணிட்டாங்கன்னா இது அப்படியே உள்ளுக்குள்ளேயே போய் இங்க இருக்க உள்ள இருக்கிற வாட்டர் எல்லாம் குயிக் லைன் ஆனா கீழே பிரிசிபிரேட் ஆகி தனியா வந்துடும். தனியா வச்சுக்குவாங்க, இது செப்பரேட்டா வச்சுக்குவாங்க. சோ அவ்வளவுதான். இது பாருங்க எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது உள்ள குயிக் லைன் ஆட் பண்ணாங்க. குயிக் லைன்னா CaO by CaCO3, இதான் குயிக் லைன். இத வந்து அந்த ரிஃப்ளக்ஸ் கண்டென்சர்ல உள்ள ஆட் பண்ணிடுவாங்க. இல்லையா? நம்ம ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் இஸ் கண்டைன்ஸ் 95.5% ethanol and 4.5% water. இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா குயிக் லைன் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு டைரக்டா குயிக் லைன் இதுல ஆட் பண்ணுவாங்க. குயிக் லைன் இதுல ஆட் பண்ணிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் திங். குயிக் லைன் ஆட் பண்ணி ரிஃப்ளக்ஸ் கண்டென்சர்ல விடுவாங்க. இந்த குயிக் லைன் என்ன பண்ணும்? எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டரை, இந்த கால்சியம் கார்பனேட் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் என்ன தெரியுமா பண்ணும்? இப்படி போய் பாருங்க, CaO. இந்த CaO என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கால்சியம் என்ன பண்ணும்னா வர வாட்டரை இங்க பாருங்க, இதுல வாட்டர் என்ன வாட்டர் H2O. ஒரு H இங்க போயிடும், ஒரு H இங்க வந்து it becomes calcium hydroxide. சோ எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் எல்லாம் பிடிச்சி பிரிசிபிரேட் ஆகி கீழே வந்து இப்படி தங்கிடும். ஃபில்டர் பேப்பர் எடுத்தோம்னா உள்ள விட்டோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இங்கே தங்கிடும். இதெல்லாம் கீழே வந்து வரதுதான் 100% அப்சல்யூட் ஆல்கஹால். எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் கால்சியம் ஆக்சைடு உள்ள போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரிஃப்ளக்ஸ் கண்டென்சர் இருக்கும். இந்த மாதிரி அது எங்கேயும் தேடி பார்த்த கிடைக்கல. சோ ரிஃப்ளக்ஸ் கண்டென்சர் நம்ம இப்படி வருது, இந்த பைப்ல இப்படி வருது இல்லையா? இதுல ஒரு பக்கம் இன்லெட் வாட்டர், ஒரு பக்கம் வாட்டர் அவுட்லெட். இப்படி உள்ள வருது பாத்தீங்களா? உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு டியூப்ல இப்படி அனுப்புவாங்க. இதுல இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஜார் வச்சிருப்பாங்க. இந்த ஜார் பெருசா இருக்கும், உள்ள இப்படி பெருசா இருக்கும். இந்த இடத்துல கால்சியம் ஆக்சைடு வச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இதுல வர்றது இதுல திரும்பி வரும். இதுல நமக்கு ஒரு 2% வாட்டர் கீழே தங்கிடும். ஏன்னா நான் 80 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல தான் எவாபரேட் ஆகும். இது 80 டிகிரி சென்டிகிரேட்ல எவாபரேட் ஆகும். போல தெரியலப்பா? தெரியுது சார், தெரியுது சார். தெரியுது சார். 100 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டர் இங்கே தங்கிடும். இப்பயும் பாத்தீங்கன்னா 2% வாட்டர் தான் தாங்கும்.
எப்படி பார்த்தாலும் 2 இது கூடயே வாட்டரும் சேர்ந்து வரும். இப்ப இது உள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்க, இது உள்ள ஃபுல்லா கால்சியம் ஆக்சைடு வச்சிருப்பாங்க, இது உள்ள ஃபுல்லா கால்சியம். இப்ப வாட்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, H2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கால்சியம் ஆக்சைடு இந்த வாட்டர் சேர்ந்து என்ன ஆயிடும், கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறும். ஏன்னா அப்ப மாறி இங்கே பிரிசிபிடேட்டா தங்கிடும். இப்ப திரும்ப இது வழியா இது மட்டும் தலைவர் மட்டும் எஸ்கேப் ஆவாரு, எத்தனால் மட்டும் எஸ்கேப் ஆகும். எத்தனால் மட்டும் எஸ்கேப் ஆகி இது வழியா வெளியில வரும், இப்படி இது வழியா வெளியில வந்து இல்லையா கால்சியம் ஆக்சைடு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் சேர்ந்து உங்களை வச்சிருவாங்க, ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 hour வச்சிருவாங்க. 1 hour வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபில்டர் வச்சிருப்பாங்க கலெக்ட் பண்றதுக்கு. இது ஃபுல்லா போய் எத்தனால் வரும், திரும்ப இந்த இடத்துல கூல் பண்ணுவாங்க, கூல் பண்ணி கீழே எடுத்துருவாங்க. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், வேற ஒண்ணும் இல்லை. ரிஃப்ளக்ஸ் கண்டென்சர் இல்ல இப்படியும் பண்ணலாம், இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். சோ 2 மெத்தட்ல பண்ணலாம். பண்ணி நமக்கு 100% நமக்கு என்ன கிடைக்கும், அப்சல்யூட் ஆல்கஹால் கிடைக்கும். 100% அப்சல்யூட் ஆல்கஹால். சார் எஸ் பா, சொல்லுப்பா. சார் எத்தனாலுக்கு வந்து ஃபியூச்சர் ஃபியூல்னு சொல்றாங்க சார். எத்தனால் வந்து ஃபியூச்சர் ஃபியூல். ஆமா 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 ஃபியூச்சர் ஃபியூல்னு சொல்றாங்களா? ஆமா, யூஸ் பண்ணலாம். எத்தனால் தாராளமா ஃபியூச்சர் ஃபியூல் எத்தனாலே இல்ல, வாட்டரே வந்துடும். விளையாட்டு சொல்ற சீரியஸா இருக்கு, ஆனா வெளியில விட மாட்டாங்க. ஓகே. ஆமா, ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. கவர்மெண்ட் தான் விட மாட்டேங்குது, அதெல்லாம் கவர்மெண்டால முடியும். சரி, அதான் ரிஃப்ளெக்ஸ் 5 to 6 hours இல்லையா, அலோ டு ஸ்டாண்ட் ஃபார் 12 hours. 12 மணி நேரம் ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்க. அப்படி ஏன் 12 மணி நேரம் வைக்கிறாங்கன்னா, நான் சொன்னல குயிக் டைம் வச்சிருக்காங்க, அதுலயே 12 மணி நேரம் விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா எல்லா கால்சியம் ஆக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடு மாதிரி பிரிசிபிடேட் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது ஃபுல்லா எத்தனால் மட்டும் இருக்கும். அந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா that is 100% அப்சல்யூட் ஆல்கஹால். 100% எத்தனால தான் அப்சல்யூட் ஆல்கஹால். அதே ஆல்கஹால் இது 8 to 12% இருந்தா அதுக்கு பேர் வாஷ், 95.5% இருந்தா அதுக்கு பேர் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். அதே 100% இருந்தா அதுக்கு பேர் அப்சல்யூட் ஆல்கஹால். சோ எத்தனாலுக்கு 3 பேர் இருக்கு, வாஷ், அடுத்து வந்து என்ன சொல்லுவோம், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அண்ட் அப்சல்யூட் ஆல்கஹால். சோ அது இருக்கிறத பொறுத்து அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. கரெக்ட்டா? எஸ். எங்க நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து பார்க்கலாம், திரும்ப உங்கள்கிட்ட தான் क्वेश्चन கேட்பேன். திரும்ப ஒரு அப்படியே பாருங்க பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அப்படியே பாரு, ஒரு 10 minutes டைம் தரேன். உங்களை தான் क्वेश्चन கேட்பேன், 10 minutes டைம் தரேன், அப்படியே பாரு பார்க்கலாம். ரெண்டே ஆப்ஷன் இந்த லெசன்ல, இந்த क्वेश्चन வரும். இது இல்லாம இன்னொரு क्वेश्चन இருக்கு, எஸ்டிபிகேஷன் ஒரு क्वेश्चन இருக்கு. அந்த क्वेश्चन இல்லனா நேம் ஐயூபாக் நேம் கொடுத்து எழுத சொல்றோம். இந்த மூணுல ஒண்ணு தான் வரும், அவ்வளவுதான். இந்த லெசன் ரொம்ப சிம்பிள். நான் தான் இந்த நேமிங்ஸ்லாம் கெமிஸ்ட்ரியில செகண்ட் இயர்ல படிச்சேன், புரிஞ்சா? பிளஸ் 2 படிக்கும் போது எங்க சார் சொன்னாரு, 11th எங்க சார் நடத்தவே வராங்க, இப்பெல்லாம் தேவையில்லப்பா பிளஸ் 2 வந்து படிச்சா போதும்னாரு. பிளஸ் 2 நீங்க போய் படிச்சுட்டாங்க, சரியா? உட்காந்து பங்கடிச்சுட்டு தான் போனேன். பிளஸ் 1ல காலேஜ் படிக்கும் போது சொல்லிட்டாங்க நீங்க பிளஸ் 2வே படிச்சிருப்பீங்கன்னு. செகண்ட் இயர்ல உட்காந்து படிச்சாங்க. அதெல்லாம் நீங்க அனுபவிச்ச உட்காந்து தான் உங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்தேன், யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.
சார் எஸ் சார் இன்வெர்டேஸ் ஆக்ட் ஆகி அது வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா பிரியும்ல சார்? ஆமாப்பா. அதுல இருந்து மட்டும் ஒரே சொல்றீங்களா சார்? இன்வெர்டேஸ் வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸை வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாத்துதுமா. அப்புறம் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸை வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்ல ஜைமேஸ்ன்றது ஈஸ்டுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து ஃபர்தரா பிரேக் பண்ணி எத்திரால்கலா மாத்துது. டயக்ராமா நம்ம சொல்லி தரணுமா? அந்த வாட்டர் என்ன சார் ஆகுது? இதவா சார் அந்த வாட்டர் உள்ள சேருது. அந்த வாட்டர் உள்ள சேருது. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் சுக்ரோஸ் இப்படி வரும். இந்த ஒரு பாண்ட் வந்து இப்படி ஒரு பாண்ட் இருக்கு. இந்த பாண்டை பிரேக் பண்ணி ஒரு பக்கம் H ஒரு பக்கம் OH வரும். இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல அப்படி இந்த கார்பன் நடுவுல ஒரு பாண்ட் இருக்கும். ஒரு பக்கம் H ஒரு பக்கம் நீ கூட்டி பாரு. C12 H22 O11 சார் நீங்க தெரிய மாட்டீங்க பிளஸ் ஓகே அப்படியா? இங்க பாரு C12 H22 O11 H2O கூட்டு O12 H24 C12 இத ஆஃபா ஸ்ப்ளிட் பண்ணாதான் உங்களுக்கு C6H12O6 வரும். சரியா? கரெக்ட் தானே? நீ ஆஃபா ஸ்ப்ளிட் பண்ணாதான் இத நீ பிரிச்சினா வராது. அப்ப இந்த வாட்டர் அப்ப என்ன பண்ணி அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ஃபெர்மெண்டேஷன் டேங்க் எடுத்து ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல நம்ம என்ன பண்றோம் அந்த வாட்டர் டைலூட் பண்ணி வச்சிருக்கோமா? ஏன் டைலூட் பண்றோம் எடுத்த உடனே? ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டர் 8 to 12% வாட்டர் கொடுத்து டைலூட் பண்ணி அதுல நம்ம என்ன பண்றோம் ஈஸ்டும் அந்த அம்மோனியம் சல்பேட் அம்மோனியம் பாஸ்பேட். ஏன் சார் ஈஸ்ட் ஆட் பண்றோம்னா ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். ஏன் சார் அந்த நைட்ரஜன் யூஸ் பண்றோம்னா அப்படி நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணனா அந்த பாக்டீரியா எல்லாம் வந்து அது மாதிரி வீணா போயிடும். ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி நீ காய்கறில அடுத்த அந்த சாம்பார்ல ஊசி போகுதுன்னு சொல்றாங்கல்ல அது ஏன்னா தேவையில்லாத பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஊசி போயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த வீணா இருக்கிற அந்த பாக்டீரியா வைரஸஸ் எல்லாம் கொல்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அந்த நைட்ரஜன் ஆட் பண்றாங்க. அப்புறம் டவுன் தி pH லெவல் நடுவுல ஆசிட் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஏன் क्वेश्चन வரும்னு சொல்லி அத பத்தி உங்களுக்கு தெரியாது. pH ஸ்கேல்னு சொல்லுவாங்க. bring pH to 4 to 5%. அப்ப நைட்ரஜன் இஸ் மேட்டர். அப்ப pH 4 to 5% இந்த ஈஸ்ட் ரொம்ப ஒண்ணு இல்ல. காலையில நேரத்துல அம்மா தயிர் குடிக்கலன்னு சொல்லுவாங்க. உறவு ரெண்டா கால வரைக்கும் ஒண்ணு இல்ல குளிர் காலத்துலன்னு சொல்லுவாங்கல்ல. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஈஸ்ட் ஒரே ஒரு ஈஸ்ட் எடுத்து கொதிக்கிற தண்ணியில நல்லா கொதிக்க வைக்கணும். அதிகமா ஈஸ்ட் போடாது. கரெக்டா வார்ம் வாட்டர் கையை உள்ள விட்டா சுடக்கூடாது. கையை உள்ள விட்டா சூடு தெரியணும். ஆனா அந்த சூடை நீ பொறுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லைட்டாவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமா இருக்கிற ஹாட் வாட்டர்ல ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து அந்த ஈஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ ரொம்ப ஈஸ்ட் ஒரு ஸ்பூன்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 டிராப்ஸ் 2 to 3 இது போட்டா போதும். அது தயிர்ல கலந்து பாரு. அடுத்த நாள் பாரு வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்ல தயிர் ஃபார்ம் ஆகும். தயிர் என்ன நினைக்கிறேன்? இதான் தயிரோட ஈக்குவேஷன். அவ்வளவுதான். இதான் தயிர். லாக்டிக் ஆசிட். இதான் தயிர். CH2 CH3 CH தட்ஸ் ஆல். ஒரு ஆல்கஹாலும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும். இதான் தயிர். இதுதான் லாக்டிக் ஆசிட். இல்லையா? ஐயூபாக் நேமிங் பண்ணலாம். ஐயூபாக் நேமிங் பண்ணா 1 2 3 4 இல்லையா? பியூட்டனாயிக் ஆசிட் 3 ல ஹைட்ராக்சி. ஆல்கஹால் சொல்ல மாட்டாங்க. ஹைட்ராக்சின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் வந்தா 3 ஹைட்ராக்சி பியூட்டனாயிக் ஆசிட் ஆர் லாக்டிக் ஆசிட். நீ காமன் நேம் கொடுக்கறது என்னது? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்குப்பா. ஒரு அதாவது பயாலஜிக்கலா என்ன சொல்றேன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பொருளை அவனை தெரியாம யூஸ் பண்ணுவேன் இல்லையா? அதனால ஒரு காமன் நேம் இருக்கும். அவ்வளவுதான். அது என்னன்னு தெரியாது. அவ்வளவுதான். சோ இதான் லாக்டிக் ஆசிட். இதான் தயிரோட ஃபார்முலா. இதான் தயிர். பாலா இருக்கும்போது மில்கா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கார்பன்ஸ் இருக்கும். அந்த கார்பன் தான் பிரேக் பண்ணும் ஈஸ்ட். ஈஸ்டும் அதே ஃபெர்மெண்டேஷன் வேலையை தான் பண்ணுது. பால்ல இருக்கிற லிங்க் இருக்கும். CH2 என்னது? CH2 NH2 CH2 CH2 NH2 அப்படி லிங்க் வரிசையில போயிட்டே இருக்கும். அந்த லிங்கை பிரேக் பண்ணி உனக்கு வந்து இந்த மாதிரி COH OH மாத்துறது தான் தயிரோட வேலை. புரியுதா? அதை மாத்துறது தான் தயிரோட வேலை. தயிர் அப்படிதான் மாறும். அதே மாதிரி தான் இங்கேயும். சோ அது மாதிரி மாத்தி கொடுக்கும். அதே தான் நான் சொல்றேன் நான். ஏன்னா தயிர் ரொம்ப தயிர் புளிச்சு போச்சுன்னா வீணா போயிடும். பாத்திருக்கியா? அதே தயிர் ஒரு 2-3 நாள் வச்சுன்னா தயிர் ஒரு மாதிரி புளிச்சு வீணா போயிடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. புழு வர ஆரம்பிச்சிடும் சார். என்னமா? புழு வர ஆரம்பிச்சிடும் சார். அதுதான் சொல்றேன் வீணா போயிட்டு சொல்றாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அமோனியம் சல்பேட்டும் அமோனியம் பாஸ்பேட்டும் ஆட் பண்ணுவாங்க உள்ள.
கரெக்டா கால்குலேட் குவான்டிட்டில ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஒரு 4-5 நாளைக்கு 3 நாள் 4 நாள் கிடையாது. நீ எத்தனை நாள் வைக்கிறியோ அத்தனை நாள் அது செமையா இருக்கும். எத்தனை நாள் லேட் பண்றியோ அத்தனை நாள் வேஸ்டா போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி 6ல இருந்து 10 days வரைக்கும் வைப்பாங்க, இல்ல 6 days வரைக்கும் வைப்பாங்க. 6 days வச்சினா ஃபுல்லா எல்லாம் இட்ஸ் கன்வெர்ட்டட் டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அப்புறமா அதே ஈஸ்ட்ல ஜைமேஸ்னு ஒன்னு இருக்கும். அது இது பயாலஜிக்கல் டேர்ம்ல தான் நீ படிக்கணும். சோ ஜைமேஸ் என்ன பண்ணும்னா திரும்ப ஸ்ப்ளிட் பண்ணி 2 எத்திலால் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். சார் நீங்க ரொம்ப நாளா ஒரு பாட்டில் வச்சிருந்தா அதுக்கு விலை ஜாஸ்தின்னு சொன்னீங்களா சார்? ஆமாப்பா சார். அது எப்படி சார், டேஸ்ட்டுக்கா இல்ல எதுக்கு சார் அந்த விலை ஜாஸ்தி ஆகுது? அது டேஸ்ட்டுக்குலாம் இல்ல, அதிகமா ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், போதை ஜாஸ்தியாகும். அதுக்காக சாப்பிட்டாங்கன்னா அது எஃபெக்டே வேறன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சாப்பிட்டு பார்த்தவங்க தான் தெரியும். சார் பீரும் இதே மாதிரி தானா சார்? அதுல ஒரு கார்பனேட் ட்ரிங்க் இருக்கு. பீர் அப்படின்றது ஆல்கஹால் பிளஸ் பெப்சி. பெப்சி ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? பீர் என்னன்னா அதே ஆல்கஹால் தான். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் ஆல்கஹால் 25 to 26% ஆல்கஹால் இருக்கும். இதுல நம்ம குடிக்கிறதுல 25 to 26% இருந்து ஸ்டார்ட் ஆகி 80 to 90% வரைக்கும் உங்களுக்கு பாட்டில வச்சிருப்பாங்க. ஆனா பீர்ல பாத்தீங்கன்னா 8 to 10% தான் இருக்கும். கூட என்ன பண்ணுவாங்க, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். கார்பனேட்டட்னா என்னது? அதுல கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது கார்பன் டை ஆக்சைடு 1.5 அட்மாஸ்பியர் வரைக்கும் கொண்டு போவாங்க இல்லையா? 1.5 to அது ஒரு இது இருக்கு, வால் இருக்கு, அதுக்குள்ள கொண்டு போய் வச்சிருப்பாங்க, வேற ஒண்ணு கிடையாது. அதேதான் அந்த சாம்பைன் சொல்லுவாங்க தெரியுமா? அது 20% இருக்கும். அதுல 20% இருக்கிறது அவனுக்கு அது எவ்வளவு கரெக்டா தெரியல. அதுலயும் கார்பனேட்டட் ட்ரிங்க் கொடுத்தாங்க. மத்ததெல்லாம் அந்த கேஸ் ஃபில் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுத்துல கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். என்ன கரெக்டா பாருங்க. இப்ப திரும்ப ஒரு தடவை பாருங்க, ஒரு தடவை சொல்லலாம். என்னன்னு நானே சொல்றேன். இதே நீ சொல்லி 2 தடவை பழகிட்டா சரியா போயிடும் இல்லையா? என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் சுகர் கேன் ஜூஸ் இருக்கு, ஹீட் பண்ணி கூல் பண்றாங்க. கூல் பண்ணா எனக்கு டார்க் கலர்ல ஒரு சிறப்பு லிக்விட் கிடைக்கும். இட் இஸ் 100% இல்லையா? சரி, இது 30% சுக்ரோஸ் இருக்கும். 30% என்ன இருக்கும்? சுக்ரோஸ் இருக்கும். இது என்ன பண்றாங்க? திரும்ப டைலூட் பண்றாங்க. டைலூட் இருக்க மொலாசஸ் வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணி 8 to 10% கொண்டு வரும். எவ்வளவு பர்சன்டேஜ் கொண்டு வரும்? 8 to 10%. 8 to 10%. டைம் என்ன மாசமா? அடுத்த கிளாஸ் எத்தனை மணிக்கு வேணுங்க காயத்ரி? சார் 7:15 சார். எனக்கா? ஆமாங்க சார். சரி, இப்போ டைம் என்ன? 6:30 சார். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சுகர் கேன் ஜூஸ் மொலாசஸ்லயே வாட்டர் இருக்குமா, நம்ம தான் ஆட் பண்ணுமா சார்? என்னப்பா? மொலாசஸ்லயே வாட்டர் இருக்குமா, நம்ம ஆட் பண்ணுமா சார் டைல்யூட் பண்றதுக்கு? இல்லப்பா, சுகர் கேன் ஜூஸ்லயே வாட்டர் இருக்கும்பா. நீ சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிறல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கா? ஒரு இடத்துல திக்கா இருக்கும், ஒரு இடத்துல லைட்டா இருக்கும். பாத்திருக்கியா? தண்ணி கலக்குறனா கூட கரும்பை பொறுத்து அது மாறும். அந்த கரும்பு பெர்ஃபெக்டா இருக்கும், குடிச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். கரும்பு லைட்டா இருந்துச்சுன்னா சில சமயம் பார்த்தா லைட் ஸ்வீட் இருக்கும், சில கரும்புல நல்ல திக்கு இருக்கும். அது எப்படின்றது எத்தனை நாள் நீ கரும்பு நட்டு வச்சிருக்காங்கன்றத பொறுத்து. கரும்பு பெருசா அந்த டேயை பொறுத்து மாறும். சீக்கிரம் கரும்பை கட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும், சுகர் கம்மியா இருக்கும். புரியுதா? அது நம்ம கரெக்டா சொல்ல முடியும். சரி, அப்போ யூசுவலா 30% வந்துடும். சோ சுக்ரோஸ் 30% இருக்கும். அப்ப டைல்யூட் வித் வாட்டர். சோ வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்றேன். சோ எனக்கு என்ன, 12 to 18% சுக்ரோஸ் எடுத்துட்டு வரேன். 12 to 18% சுக்ரோஸ் எடுத்துட்டு வரேன். இது கூட என்ன ஆட் பண்றேன்? அமோனியம் பாஸ்பேட் அண்ட் அமோனியம் சல்ஃபேட் இல்லையா? அமோனியம் பாஸ்பேட் அண்ட் அமோனியம் சல்ஃபேட் இல்ல, இது ரெண்டு ஆட் பண்றோம். அமோனியம் சல்ஃபேட் NHS4 NH4SO4 அமோனியம் பாஸ்பேட் அமோனியம் சல்ஃபேட் ஆட் பண்றேன். அப்புறமா நான் என்ன பண்றேன்? அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணி ஃபுட் ஃபார் ஈஸ்ட், அப்புறம் ஈஸ்ட் ஆட் பண்றேன் இல்லையா? ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல வைக்கிறேன். என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்
ஸோ டைல்யூட் பண்றோம், brings to 12 to 18% sucrose. அப்புறமா நம்ம என்ன பண்றோம், அது கூட ஃபுட் ஃபார் ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் உயிரோட இருக்கணும், வீணா போயிடக்கூடாது. ஈஸ்ட் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கோ அது வீணா போகாம இருக்கிறதுக்காக, அது வீணா போகுதுன்னா அதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்காம இருக்கிறதுனாலதான் அது வீணா போயிருக்கு ரீசன். அது வீணா போகாம இருக்கணும்னா அந்த ஈஸ்டுக்கு வந்து உயிரோட இருக்கணும். அப்ப ஈஸ்ட் உயிரோட இருந்தா வீணா போக அந்த புழு வருதுன்னு சொல்றீங்களா, அது மாதிரி இருக்காது. சோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம அமோனியம் பாஸ்பேட்டும் அமோனியம் சல்பேட்டும் யூஸ் பண்றோம் ஈஸ்டுக்குள்ள, ஃபுட் ஃபார் ஈஸ்ட். அப்புறம் இதை ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல வைக்கிறோம். என்ன டேங்க்ல வைக்கிறோம், இவ்வளவு பெரிய ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல வச்சு ஃபியூ டேஸ் வைக்கிறோம், 2 to 3 days அப் டு 6 days வைக்கிறோம். வச்சு 30 டிகிரி சென்டிகிரேட் மெயின்டைன் பண்ணுவோம். சோ ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல வச்சு அடுத்த பாயிண்ட் 30 டிகிரி சென்டிகிரேட்ல ஃபியூ டேஸ் வைக்கிறோம். சோ வச்சா எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவ வச்சு எடுத்தா அந்த சுக்ரோஸ் என்ன பண்ணும், அந்த இன்வெர்டேஸ்ன்ற என்சைம் கூட சேர்ந்து இட் கன்வெர்ட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ், C12 H12 C6H12O6 இல்லையா, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாறுது. எகைன் இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அதே ஈஸ்ட்ல இருக்கிற இன்னொரு என்சைம் ஜைமேஸ் வழியா மாறி இட் கன்வெர்டட் இன்டு எத்தில் ஆல்கஹால் பை ஜைமேஸ். ஜைமேஸ் ஆன திரும்ப C2H5OH 2 டைம்ஸ் ஆல்கஹால், 2 ஆல்கஹால் பேலன்ஸ் CO2 மாறி எஸ்கேப் ஆயிடுது. CO2 எஸ்கேப் ஆயிடுது, நமக்கு கிடைக்குது எத்தில் ஆல்கஹால். அந்த எத்தில் ஆல்கஹாலுக்கு பேர் வாஷ். அந்த எத்தில் ஆல்கஹாலுக்கு பேர் என்ன, வாஷ். இந்த வாஷ் இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா, சோ 18% தான் என்ன இருக்கும் நமக்கு, இல்ல 18% தான் என்ன இருக்கும், எத்தனை எத்தில் ஆல்கஹாலே இருக்கும், மீதி எல்லாம் தண்ணியா இருக்கும். இத நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணி இது என்ன பண்றோம், டிஸ்டிலேட் பண்ணி. சார் வாய்ஸ் கேக்குது சார், டிக்கரா பல இருக்குமாவா? இல்ல சார். டிஸ்டிலேஷன் பண்ணி போய் இல்ல சார், கரெக்ட்டா தான் சார் இருக்கு. டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணினா நமக்கு ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கிடைக்கும். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் 95.5% எத்தனால் இருக்கும். இது 18% 95.5%. திரும்ப அத ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல வச்சு வித் குயிக்லைம் வச்சோம்னா, குயிக்லைம் ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா அப்சல்யூட் ஆல்கஹால் கிடைக்கும். அப்சல்யூட் ஆல்கஹால் தான் 100% ஆல்கஹால். 100% ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க கடையில, இல்லையா? கடையில கொடுக்கறதுல என்ன பண்ணிடுவான், 25 to 30 40% தான் ஆல்கஹால் இருக்கும். ஃபியூ பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தருவாங்க, இல்லையா? ஒண்ணு வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல வீட்டோட வாட்டர். இப்ப எதுல ப்ரிப்பேர் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. பிராந்தினா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணா பாந்தி. இதே சுக்ரோஸ் நம்ம சுகர் கேன் ஜூஸ்ல பண்ணணும் அவசியம் கிடையாது, வீட்ல பண்ணுவாங்க. வீட்ல கோதுமையில பண்ணா அதுக்கு பேர் பிராந்தி. பிராந்தின்னு ஒரு டைப் வரும், பார்த்திருப்பா. அது ஏன்னா அந்த கோதுமையில இருந்து இது பண்ணிருப்பாங்க, கோதுமையில இருந்து சுக்ரோஸ் எடுத்து அது மூலமா பண்ணிருப்பாங்க, இல்லையா? அதுதான் அந்த பிராண்ட் நேம் மாறுறது. இதே நீ கிரேப் வச்சு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஒயின். இதே நான் கிரேப் வச்சு, கிரேப்லயும் சுக்ரோஸ் இருக்கும், கிரேப்லயும் சுக்ரோஸ் எடுத்து கிரேப் வழியா நீ பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வரும். இல்ல நீ சுகர் கேன் ஜூஸ்ல பண்ணா அது வந்து ஜின்னு. சோ அப்ப என்ன ஆகுது, அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நீ எதுல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். எத்தனை எல்லாத்துலயும் எத்தனை இருக்கு, இல்லையா? சோ எதுல இருந்து எடுக்கிறேன்றதை பொறுத்து இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அது பேரை மாத்திக்கலாம். நீங்க புக் எடுத்து பாரு, என்ன புரியலன்னு புக் எடுக்க பார்க்கலாம். பாரு, புக் எடுத்து அப்படியே படிச்சு பாருங்க, பார்க்கலாம். படிச்சு பார்த்துட்டு என்ன புரியலன்னு என்கிட்ட சொல்லுங்க.
யாருக்கா டவுட் இருக்காப்பா? No, sir. சரி, யாருக்கு டவுட் இல்லையா? இல்ல sir. சரி, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுக்கணும் இல்லையா? C12H22 11 இன்வெர்டேஸ் போனா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாத்துது. சோ அதே குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸை சைமேஸ் போட்டா இட் கன்வெர்ட்டட் இன்டு எத்தில் ஆல்கஹால் பிளஸ் CO2. அதான் ரெட் கலர்ல எழுதி இருப்பேன் நான் இல்லையா? சோ இட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ஆன் டைலூஷன் டிஸ்டிலேஷன் அண்ட் மிக்சர் அட் பியூர் ஆல்கஹால் the quickly for about 50 on distillation of this mixture. திரும்ப distillation பண்ணா நம்ம 100% கிடைக்கும். Yeast and fermentation. Yeast are single cell microorganism belonging to the class of fungi. The enzyme present in the yeast catalyzes many complex organic reactions. Fermentation is conversion of complex organic into simple molecules by the action of enzymes, the curdling of milk. அவ்வளவுதான். இது நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? It can completely miscible with all water. Ethanol is a colorless liquid having a pleasant smell and burning taste. It is a boiling point 8 லாம் பார்த்துட்டோம். சரி, அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? இது ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு நான் ஈஸியா சொல்லி தரேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரியா? எஸ், இந்த கிளாஸ் போய்க்கலாம். பை. Bye, sir. Thank you sir. Thank you, sir. ஆ. Thank you, sir.